வணக்கம் நண்பர்களே. தடைகளை உடைய சரித்திரம் படை சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்கலாம்? தமிழக அரசியல சமூக நலன் மற்றும் மனித உரிமை பாட்டுக்கையில பல்வேறு நலத்திட்டங்களும் வழங்கிடுறாங்க. அதுல ஒரு நலத்திட்ட பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோல இந்த ஸ்கீம் நேம் என்ன, அதுக்கு எலிஜிபிள் என்ன, எப்படி அப்ளை பண்றது, இன்னும் மேல் பார்க்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எதுவும் ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் அப்கமிங் வீடியோல அந்த ஸ்கீம் பற்றி போடுறேன். வாங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அதை பற்றி பார்க்கலாம். வாங்க அதை பற்றி தமிழ்நாடு அரசு ஒரு செய்தி எடுத்துக்கிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். வாங்க அதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு மாதம் ரூ. 1500 ஓய்வூதியம் வழங்கும் திட்டம். இது யாரு எந்த டிபார்ட்மெண்ட் கேட்குதுன்னா சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை டிபார்ட்மெண்ட்ல வருது. அதுக்கு என்னென்ன தகுதின்னு சொல்லிக்கிறாங்க பார்க்கலாம். அதுக்கு விண்ணப்பதாரர் 40 வயதிற்கு மேல் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. 40க்கு மேல் இருந்தால் தான் அதுக்கு எலிஜிபிள், இல்லைன்னா அது இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள் இல்லை. நெக்ஸ்ட் திருநங்கை நலவாரியத்தின் மூலம் வழங்கப்பட்ட அடையாள அட்டை இருக்கணும். திருநங்கை நலவாரியத்தில் அடையாள அட்டை வருவாங்க, அந்த அடையாளம் வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஆதார் அட்டை வேணும். நெக்ஸ்ட் வயது சான்றிதழ், உங்களுடைய வயதுக்கான சான்றிதழ் வேணும். 40 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க ஏதாவது ஒரு சான்றிதழ். நெக்ஸ்ட் இருப்பிடச் சான்றிதழ், ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட் கேட்டுக்கிறாங்க. அடுத்தது குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு, இந்த டாக்குமெண்ட்லாம் வேணும். என்னென்ன டாக்குமெண்ட்னா திருநங்கைகளுக்கு அடையாள அட்டை, ஆதார் அட்டை, வயது சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், குடும்ப அட்டை. இந்த டாக்குமெண்ட்லாம் இருந்தால் இந்த ஸ்கீம்ஸ் நம்ம அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் குடும்ப உறுப்பினர்களோ அல்லது வேறு எந்த நபரும் உதவி பெறாத திருநங்கையாக இருக்க வேணும். குடும்பத்திலேயோ இல்லை வேற ஏதாவது அவங்களுக்கு உதவி பெறாத திருநங்கையாக இருந்தால் இதுக்கு எலிஜிபிள், இல்லைன்னா இந்த இதுக்கு எலிஜிபிள் இல்லை. இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, மாவட்ட சமூக நலர் இருப்பாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும். அவங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்தா அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. எவ்வளோ உதவித்தொகை கிடைக்குன்னா மாதம் ஒரு 1500 சொல்லிக்கிறாங்க. ஓகே நம்மளே, இந்த வீடியோ பிடிச்சதை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.